ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ராகி குழி பணியாரம் செய்யலாம். அதுக்கு 1 கப் ராகி மாவு, 1/2 கப் கம்பு மாவு எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் சோடா மாவு, 1/2 கப் தேவையான அளவு தயிரை ஊற்றி அந்த மாவை ஓரமாக வச்சுட்டு நம்ம ஒரு பக்கம் பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகை போட்டு நல்லா பொரிய விட்டுணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து அதையும் பொரிய விட்டதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துடணும். போட்டு அது நல்லா வறுந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய். குழந்தைக்கு கொடுக்குறதால நான் ரொம்ப காரம் சேர்க்கலை. அதே மாதிரி அவளுக்கு கருவேப்பிலையும் பிடிக்காது, அதனால் நான் கருவேப்பிலையும் சேர்க்கலை. இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா வதங்க விட்டு அதை மாவில் சேர்த்துக்கணும். சேர்த்தி தண்ணி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம என்ன பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் மாவை நல்லா கலக்கி எடுத்துக்கணும். மாவு எந்த பதத்தில் இருக்கணும்னா நம்ம தோசை மாவு பதத்தில் இருக்கணும். நம்ம தோசைக்கு மாவு வரைக்கும்ல அந்த பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி இப்போது குழிப்பணியார கல்லை அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் எண்ணெயை சேர்த்து மாவு ஊற்றி நல்லா வேக விட்டணும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம குழிப்பணியார குச்சி இருக்கும்ல அதை வச்சு திருப்பி விடணும். குச்சி இல்லைன்னா இந்த மாதிரி என்ன மாதிரி ஃபோக் வச்சு கூட திருப்பி விட்டுக்கோங்க, ஈஸியாக தான் வரும். அது நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், அந்த மொறுன்னு அந்த கிறிஸ்பினஸ் தெரியும் போது நம்ம என்ன பண்ணுவோன்னா எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியதான். இந்த சூடாக கார சட்னியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும்.